Hello my dear soldiers, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். இந்த டெய்லி கேப்சூல் பார்த்திங்க அப்படின்னா தினம் நம்ம ஒரு சர்டன் கொஷின்ஸை நம்ம படிக்கிறது தான் இந்த டெய்லி கேப்சூல். தினம் நம்ம ஒரு சில மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இந்த டெய்லி கேப்சூல் அப்படிங்கிற ஒன்று நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த டெய்லி கேப்சூல் உடலில் கொஞ்ச நாள் நம்ம சிஸ்டமில் ப்ராப்ளம் நிறைய வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால ஸ்டாப் ஆயிருந்துச்சு. எகெயின் வி ஹவ் ஸ்டார்டட் இட். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இது தொடர்ந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. மிட் டேர்ம் டெஸ்ட்லேயே உனக்கு இதோட இம்பேக்ட் நல்லா தெரியும். டெஃபினட்டாக யூ வில் சி அ டிஃப்ரெண்ட் உன்னோட மார்க்ஸில் பார்த்த அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்க போகுது. புதுசாக யாராவது இப்போ தான் இந்த டெய்லி கேப்சூல் பார்க்குற அப்படின்னா தொடர்ந்து நீ இந்த வீடியோஸ் பார்த்துட்டே இரு ரெகுலராக. ஏன்னா வீடியோலேயே நீ அந்த கொஷினை படிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் உனக்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போ புக் பேக் கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. புக் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் புக் இன் கொஷின்ஸ், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். டெஃபினட்டாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தா அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது 11th சாப்டரில் கண்டிப்பாக உனக்கு 2 மார்க்கில் 2 ஐயோ பேக் அல்லது 3 மார்க்கில் 3. இது ஷியோராக உன்னோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஷின் பேப்பரில் நீ கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால தான் நான் சொல்கிறேன் இது 2 விதமாக இருக்குது நம்ம புக்கில். ஒன்று பார்த்துக்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு இதோட பேர் கேட்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட பேர் கொடுத்துட்டு நம்மளை என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரோ அல்லது அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவோ எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப பொறுமையாக கிளியராக சொல்லித்தரேன். இந்த ஐயோ பேக்கை பற்றின கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீ ஐயோ பேக் பார்க்கவே இல்லைனாலும் இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 டேஸ்க்கு டே 9, டே 10, டே 11 இதெல்லாமே ஐயோ பேக் தான். இதை மட்டுமாவது நீ பார், ரைட்டா? இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா கூட நீ ஐயோ பேக்கில் ஸ்ட்ராங்காக மாறிடலாம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட் அஸ் ஸ்டார்டட். ஐயோ பேக்கை பொறுத்த வரைக்கும் நீ IUPAC நேம் படிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதை ஞாபகம் வச்சுட்டதுனால நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாங் செயின் என்ன அப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்கணும். லாங் செயின் யார் லாங் செயினாக இருக்காங்க? லாங் செயின் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? மோர் கார்பன்ஸ், ரைட்டா? மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், நிறைய கார்பன்ஸ் என்ன பண்ணணும், நம்மளை செலக்ட் பண்ணக்கூடிய செயினில் இருக்கணும். செகண்டு என்ன அப்படின்னா ஃபைண்ட் அ ஃபங்க்ஷனல் குரூப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நீ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில், ரைட்டாக? நேம் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். அதுதான் விஷயம். இதை மட்டும் நீ எழுதிட்டனாலே போதும். ஸோ ப்ரிஃபிக்ஸை யாரை முன்னாடி போடணும் யாரை பின்னாடி போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியலைனாலும் நான் இப்போ நடத்துகிற வீடியோஸை பார்த்தா போதும் நீ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வி வில் கோ வித் தட். ஃபர்ஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் பாரு, ரைட்? இந்த டயக்ராம், இந்த கொஷினில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இதுதான் அதிகமான தடவை கேட்டிருக்காங்க when comparing to these kind of diagrams. இந்த டயக்ராம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதை விட இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நம்ம கொஷின் பேப்பரில் நம்ம பார்ப்போம். உனக்கு நான் கொஷின் பேப்பர் எல்லாமே அனாலிசிஸ் கொண்டுட்டு வந்து காட்ட போகிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப உனக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது நல்லா கவனி. இந்த கார்பன்லேருந்து நான் எழுதுனேன், ரைட்டாக? இந்த கார்பன்லேருந்து, சரியா? CH. இந்த CHோட 2 CH3 கனெக்ட் ஆகிருக்குன்றது தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 2 CH3 கனெக்ட் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? CH2. அதுக்கப்புறம் CH. இந்த CH அதுக்கப்புறம் இங்கே இருக்க CHோட கனெக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக? அதில் இந்த CHோட ஒரு CH3 வேறு இருக்குது. சரி, இதை மேலே தான் போடணுமா? நீ மேலேயும் போட்டுக்கலாம் கீழேயும் போட்டுக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. CH. இந்த கடைசி CHோடையும் 2 CH3 இருக்குது, ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா நம்ம இந்த கொஷினோட ஆக்சுவல் டயக்ராம். இங்கே மேலே அவங்க ஒரே லைனில் கொடுத்துருக்காங்களே, அதை பிரித்தோன்னா இப்படி தான் வரணும். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீ லாங் செயின் கண்டுபிடிக்கணும். அதிகமான கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செயின் எடுக்க போகிறோம். கவனி, இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4
இங்கே போகலாம் 5, ஆனால் 5ன்றது சின்னதாக முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு பாரு 4க்கு அப்புறம் நான் இந்த பக்கம் போனேன் அப்படின்னா 5, இதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம், யாரை வேணால் நீ எடுத்துக்கலாம் 6ன்னு, ரைட்டா? அப்போ 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செயின் கிடைக்குது. பசங்களாம் நிறைய கார்பன் இருக்க மாதிரி நம்ம நம்பர் போடணும், அதை தான் நான் லாங் செயின்னு சொல்கிறேன். 1 2 3 இங்கேருந்து கூட நீ போட்டுக்கலாம் 1 2 3 4 5 6. உனக்கு இன்னொரு கேள்வி வரலாம், சார் இந்த பக்கத்துலேருந்து நம்பர் போடலாமா? ரைட், அதையும் நம்ம இப்போ போட்டு பார்த்துடலாம். போட்டுட்டு உனக்கு எது கரெக்டுன்றதை நான் சொல்லித்தரேன், ரைட்டா? நம்ம இங்கேருந்து நம்பர் போடலாம் 1 2 3 4 5 6, கரெக்டாக? 2 பக்கமும் போட்டாச்சு. இந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் நீ செக் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னா, இந்த பிரான்ச்சஸ் கிளைகள் எந்தெந்த கார்பன் கிட்டலாம் இந்த கிளைகள் இருக்குது பாரு. இந்த கார்பன் கிட்ட ஒரு கிளை இருக்குது, இந்த கார்பன் அதாவது இப்படி நம்ம லைன் இப்படி போகுது. நம்மளோட மெயின் ஆள் யார்? நம்மளோட மெயின் ஆள் இப்படி போகிறாங்க. அதில் இந்த இடத்துல 4வது கார்பன் இங்கே ஒரு கிளை இருக்குது, இங்கே ஒரு கிளை இருக்குது, இங்கே ஒரு கிளை இருக்குது, ரைட்டா? இந்த கிளைகளோட நம்பர்ஸை நீ நோட் பண்ணு. இங்கே பாரு, இந்த க்ரீன் கலரை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு? இப்போ க்ரீன் கலரை எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் க்ரீன், ரைட்டா? உனக்கு புரிகிறதுக்காக எழுதுறேன், ரைட்டா? க்ரீன் கலரில் எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் இருக்குன்னு பாரு. 2வது கார்பனில் இருக்குது, அப்போ 2 ப்ளஸ், அடுத்து 3வது கார்பனில் இருக்குது 3 ப்ளஸ், அப்படியே வந்தோன்னா 5வது கார்பனில் ஒரு கிளை இருக்குது, அப்போ 5. அடுத்து ரெட் கலர், ரெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. ரெட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது? ரெட்டு பாரு, இங்கேருந்து வர 1 2, 2ல் ஒரு கிளை இருக்குது, ரைட்டா? அப்போ 2 ப்ளஸ் 3, 4வதுல ஒரு கிளை இருக்குது 4 ப்ளஸ், அடுத்து 5வதுல இப்படி போயிட்டோம், 5வதுல ஒரு கிளை இருக்குது 5. இவங்க ரெண்டையும் ஆட் பண்ண, இங்கே என்ன வருது? 10 வருது, இங்கே 11 வருது. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளைகள் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய சைட் செயின்ஸ் இருக்கக்கூடிய கார்பனோட நம்பர்ஸ் எல்லாம் நீ ஆட் பண்ணி பார்த்தேன்னா இருக்கிறதுலையே எந்த நம்பர் கம்மியாக வருதோ அந்த செயினை தான் நீ சூஸ் பண்ணணும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் எந்த செயினை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீ சொல்ல எந்த செயினை சூஸ் பண்ணணும்? க்ரீன் ஆர் ரெட், க்ரீன் ஆர் ரெட். நீனே என்ன பண்ண? ஆன்சர் பண்ண. நீனே கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. க்ரீனா ரெட்டா? வி ஹாவ் டு கோ ஃபார் எதுக்கு போகணும் நம்ம? எதுக்கு போகணும் நம்ம? க்ரீனா ரெட்டா? க்ரீனுக்கு தான் போகணும். வி ஹாவ் டு கோ ஃபார் க்ரீன். ஸோ அப்போ க்ரீன் நம்பர் எடுத்துக்கலாம், ரைட்டா? க்ரீன் எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 நம்பர் போட்டாச்சு. லாங் செயினை கண்டுபிடிச்சாச்சுன்னா வேலை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த லாங் செயினுக்கு பேர் வைக்கிறது. லாங் செயின் என்னது? 6. ஒரு கார்பன் இருந்தால் மீத், 2 கார்பன் இருந்தால் எத்து, 3 இருந்தால் ப்ரோப்பு, 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் பென்ட்டு, 6 இருந்தால் ஹெக்ஸ். இதெல்லாம் எங்கே இருந்து சார் சொல்கிறீங்க? இது நம்ம புக்கில் இருக்குது. இதை நீங்கள் மனப்பாடம் செய்து தான் ஆக வேணும். இது உன்னோட மைண்டில் எப்பயுமே ப்ரீஃபிக்ஸ்டாக இருந்தே ஆகணும், சரியா? ஸோ அப்போ என்ன வருது? ஹெக்ஸ். அப்போ என்ன பண்ணுறேன்? ஹெச்இஎக்ஸ். ஹெக்ஸ் மட்டும்தான் போடணும். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணேன்னா தப்பே வராது உனக்கு, ரைட்டா? ஹெக்ஸ். இப்போ இந்த ஹெக்ஸ் இருக்க லைனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணு. க்ரீன் கலர் லைனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணு. அந்த க்ரீன் கலர் நம்பர் போட்டிருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே என்ன பாண்ட் இருக்குப்பா? சிங்கிள் பாண்ட் இருக்குது. என்ன பாண்ட் இருக்குது? சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் அப்படின்னா இட் இஸ் அ சேச்சுரேட்டட், தென் இட் இஸ் நிறைவுற்ற கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஏஎன்இ, ஹெக்ஸு ஏஎன்இ, அவ்வளோதான் ஹெக்ஸேன், சரியா? அப்போ என்னது? ஹெக்ஸேன். அப்போ ஹெக்ஸேன் போட்டாச்சு. இப்போ பிரான்ச் எல்லாம் எழுதுங்க. இங்கேயும் CH3 தான் இருக்குது, இங்கேயும் CH3 தான் இருக்குது, இங்கேயும் CH3 தான் இருக்குது, ரைட்டா? 3 பிரான்ச்சுமே என்னது? எனக்கு CH3 தான். 3 பிரான்ச்சுமே என்னது? எனக்கு CH3 தான். அப்போ என்னென்ன நம்பர்ஸில் இருக்குது பாரு. 2ஆம் நம்பரில் இருக்குது 2, அடுத்து 3ஆம் நம்பரில் இருக்குது 3, அடுத்து 5ஆம் நம்பரில் இருக்குது 5. என்னது? மெத்தில். எத்தனை மெத்தில்? 3 மெத்தில் இருக்குது. அப்போ 2, 3, 5 ட்ரை மெத்தைல். மெத்து போட்டு YL போட்டு எழுதணும், ரைட்டா? மேலே எழுதிடலாமா? 2, 3, 5 ட்ரை மெத்தைல் ஹெக்சேன் அப்படிங்கிறது எனது இதோட ஆன்சர். ஒரே லைனில் என்னால் ஆன்சர் எழுதிட்டு போயிட முடியும். ஆனால் எப்படி வந்துச்சுன்னு நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா?
இது எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு புரிஞ்சிச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. டெஃபினட்டாக நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறப்ப உனக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதில் ஏதோ இருக்குது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம்னு அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த டயக்ராமை அழிச்சிடுறேன். நீ என்ன பண்ணலாம், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரைட்டா? இல்லை அப்படின்னா உனக்கு இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீ இந்த பிடிஎஃப் கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் இதை அழிச்சிட்டு நான் எழுதுறேன். ரைட்டாக? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் நான் அழிச்சிட்டு எழுதுறேன். ஓகே, 4 5 வந்துருச்சு. ஓகே, ரைட். ஓ ஓ ஓ ரைட்டா? இப்போ செகண்ட் ஒன் நம்ம ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே நான் எழுதினபடி இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாரு, இதிலே நம்பர் போட்டுடலாம். செகண்ட் ஒன்றுக்கு நம்ம இங்கே நம்பர் போட்டுடலாம். இந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல செகண்ட் ஒன்னில். கவனிங்க, 1 2 3 4 1 2 3 1 2 3 4 எப்படி வேணால் போடலாம். நல்லா பாரு, நம்பர் என்ன பண்ணலாம், 1 2 3 4 ஒன்று போடலாம். அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம், 1 2 3 4. இன்னொரு நம்பர் என்னது, அதாவது 3க்கு அப்புறம் 4 மட்டும் இங்கே. ரைட்டாக? 1 2 3 4 மட்டும் இங்கே வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ரைட்டாக? 4 மட்டும் இங்கே வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக? 4 மட்டும் இங்கே வர மாதிரி போட்டுக்கலாமா? ஒரே ஒரு செகண்டு, காலையில் வீடியோவில் ஒரு செட்டிங்ஸ் போட்டிருந்தேன், அது அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு க்ரீன் கலர் தெரியுதா? ரைட், க்ரீன் கலர் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ 4 நீ என்ன பண்ணலாம், 4 நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் என்ன நம்பரை சூஸ் பண்ணுறது. 1 2 3 1 2 3 ஃபஸ்ட்டு நீ எப்படி பார்த்தாலும் இந்த செயினு, அதாவது சப்ஸ்டியூட்டு, நம்ம கூட சப்ஸ்டியூட்டாக இருக்கவங்க எப்பயுமே 2 and 3ல தான் வராங்க. நீ இங்கே 2 + 3 போட்டாலும் சரி, இங்கே 2 + 3 போட்டாலும் உனக்கு என்ன பண்ண போகுது, சேம் 5 தான் கிடைக்க போகுது. அப்படி முன்னாடி பின்னாடி எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது, இவங்க 2 பேருமே சப்ஸ்டியூட்டு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச சைட்லேருந்து நான் நம்பர் போட்டுக்க போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் இந்த பக்கத்துலேருந்து 1 2 3 4. 4னா என்னதுப்பா, மீத் ஈத் ப்ரோப் பியூட். அப்போ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு பியூட் எழுது. ஸ்மால் லெட்டரில் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். நான் எழுதுகிற மாதிரியே எழுதுனேன்னா உனக்கு தப்பே வராது. பியூட் எழுதிட்டு அந்த லைனில் போய் செக் பண்ணுற எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. அப்போ பியூட் ஏன், பியூட்டைன். அடுத்து பியூட்டைன் எழுதுனதுக்கப்புறம் 2ல் என்ன இருக்குது, 3ல் என்ன இருக்குது. 2ல் ப்ரோமோ, 3ல் மெத்தல். அப்போ ப்ரோமோவுக்கு பி, மெத்தலுக்கு எம். இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். அப்போ ப்ரோமோ தான் ஃபஸ்ட்டு வரணும். 2 ப்ரோமோ, ப்ரோமினுக்கு ப்ரோமோன்னு எழுதணும். 2 ப்ரோமோ 3 மெத்தைல், 3 மெத்தைல் பியூட்டேன் அப்படிங்கிறத ஆன்சர். கரெக்டாக? கிளியரா? புரிஞ்சுதா உனக்கு? ரைட்டா? ஸோ இந்த 2 கொஷின் நம்ம வந்து என்ன அப்படின்னா தினமும் நம்ம ஒரு 10 to 15 minutes படிக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கிறனால உனக்கு இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோலலாம் பார்த்தேன் அப்படின்னா நீ ஈஸியாக கடகடன்னு பார்த்துடலாம். ஸோ நீ எப்போயுமே வீடியோஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கூட நீ பார்க்கலாம், உனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? நீ கடகடன்னு கூட என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு நீ பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இதில் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீ கீழே ஷேர் பண்ணு. டெஃபினட்டாக வி வில் டூ தட். ஓகே? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணு, உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணு. ஸோ தட் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? உன்னால் முடியும்னு என்ன பண்ணணும், எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். டாடா, பபாய், see you.